ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாக்கியலட்சுமி உங்கள் ஃபேவரட் சீரியலா? அப்போ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாக்கியலட்சுமி இனி வர எபிசோடில் ரொம்ப கவலையாக இருக்காங்க. பாக்கியா அவங்க ஈஸ்வரி பாட்டியை எப்படி வெளியில் எடுக்கிறதுன்னு தெரியாமல் அப்போ யதார்த்தமாக மையுவை பார்க்க போகிறாங்க. அப்போ மையு வந்து பாக்கியா கிட்டே சொல்கிறாங்க, ஆன்ட்டி நான் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு. என்ன மையு சொல்லு அப்படிங்கல. அம்மா கீழே விழ போகிற டைமில் நானும் அங்கே தான் இருந்தேன். அம்மா வந்து பாட்டி தள்ளி விட்டு கீழே விழலை, ஃப்ளவர் வாஷ் தடிக்கு தான் அம்மா கீழே விழுந்தாங்க. ஆனால் அம்மா இதை கவனிக்கலை, பாட்டி தான் கீழே தள்ளி விட்டாங்கன்னு நினச்சிட்ருக்காங்க. இதை நான் கண்ணால் பார்த்தேன். பாட்டி வந்து அம்மாவை காப்பாற்றணுன்னு தான் நினச்சாங்க, ஆனால் பாட்டியால் முடியல. அம்மா கீழே விழுந்தோடனே உடனே போய் பாட்டி தூக்குனாங்க, ஆனால் அம்மா வந்து தப்பாகவே நினச்சிட்ருக்காங்க அப்படின்னு எல்லா உண்மையும் சொல்கிறாங்க. இது கேட்டோடனே பாக்கியாவுக்கு ரொம்ப சந்தோஷம் தாங்க முடியல. உடனே பழனிசாமியும் பாக்கியாவும் போய் வக்கீலை பார்க்குறாங்க. அத்தையை இப்போ வெளியில் எடுக்கிறதுக்கு ஒரு வழி கிடச்சிருச்சு, மையும் நடந்த உண்மையெல்லாம் சொல்லிட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வக்கீல் சொல்கிறாரு, மையுவை எப்படியாவது நீங்கள் கோர்ட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து சாட்சி சொல்ல வச்சாதான் ஈஸ்வரி அம்மாவை ஈஸியாக வெளில எடுக்க முடியும் அப்படிங்கிறாங்க. உடனே பாக்கியா சொல்கிறாங்க, அவள் சின்ன பொண்ணாச்சே, நான் இருந்தாலும் முயற்சி செய்கிறேன்னு. பாக்கியா என்ன பண்ணுவாங்கன்னு இனி வரை எபிசோடில் வெயிட் பண்ணி பார்க்கலாம்.